அண்மை செய்தி சென்னை கோயம்பேட்டில் பாரில் நடனமாடும் தகராறில் இளம்பெண் காரை ஏற்றி கொலை செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவன் வழங்க கேட்கலாம். ராகவன், கோயம்பேட்டில் காரை ஏற்றி இளம்பெண் கொலை செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்கள் என்ன நடந்தது? வணக்கம். சென்னை கோயம்பேடு அருகே இருக்கக்கூடிய தனியார் ஹோட்டலில் உட்புறத்தில் செயல்படும் பாரில் நடனமாடி கொண்டிருந்த போது இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக இரு தரப்பிலும் வாகனங்களை எடுத்துக்கொண்டு செல்லும் போது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த இரண்டு பெண்கள் மீது மற்றொரு தரப்பு சேர்ந்த சொகுசு காரில் வந்த நபர்கள் இடித்து மோதி இருக்கின்றனர். இதில் ஒரு சம்பவ இடத்திலேயே ஒரு பெண், ஒரு சிறுமி உயிரிழந்திருக்கிறார். சென்னை கோயம்பேடு காவல் நிலையத்துக்குட்பட்ட தனியார் ஹோட்டலின் உட்புறத்தில் இருக்கக்கூடிய பாரில் நேற்று இரவு சுமார் 11 மணி அளவில் குடித்துவிட்டு நடனம் ஆடிக்கொண்டிருந்த போது இரு தரப்பிலே தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இதனையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பவுன்சர்கள் அவர்களை வெளியில் அனுப்பியிருக்கின்றனர். வெளியில் வந்த இரு தரப்பினரும் ஹோட்டல் அருகே உள்ள மற்றொரு கடையின் வாசலில் மீண்டும் ஒருவரை தாக்கிக் கொண்டதால் அவர்கள் பவுன்சர்கள் தடுத்து நிறுத்தி அங்கிருந்து அனுப்பி வைக்கப்பட்டனர். ஒரு தரப்பினர் ஒரு தரப்பினர் 3 இருசக்கர வாகனத்திலும் மற்றொரு தரப்பினர் சொகுசு காரிலும் அந்த சொகுசு காரில் திமுக கொடி அணிந்திருந்ததாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஒரு இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் கற்களை காரின் மீது வீசி முயற்சி செய்திருக்கின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த அந்த சொகுசு காரில் வந்த நபர்கள் அந்த மற்றொரு வாகனத்தில், அதாவது 2 சக்கர வாகனத்தில் வந்த யான்சி என்ற ஒரு சிறிய பெண்ணும் இருசக்கர வாகனத்தில் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார். பலத்த காயம் ஏற்பட்ட சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். மற்றொரு 17 வயதுடைய ஒரு தோழிக்கும் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவரை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்திருக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து கோயம்பேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் யாசி விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இலங்கை தமிழர் என்பதும் விசாரணை தெரிய வந்திருக்குது. மற்றொருவர் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தம்பிதா என்றும் தெரிவிக்கப்பட்டது. எனினும் தற்போது பௌசியா தீபிகா என்பது கடந்த 10 நாட்களாக தனது தோழி வீட்டிற்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டது. தற்போது யாசி பௌசி தற்போது உயிரிழந்த நிலையில் இந்த தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.